This is more than a legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கிய சட்டப்பிரிவுக்கு தற்போது நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. பல்கலைக்கழக மானியக்குழு விதிகளுக்கு முரணாக சட்டங்கள் இயற்றப்பட்டிருப்பதாக வழக்கு தொடுக்கப்பட்டதை அடுத்து இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. சட்டங்களுக்கு தடை விதிக்க கோரிய மனுவுக்கு பதிலளிக்க கால அவகாசம் வழங்காமல் விசாரணை நடத்த தமிழக அரசு கடும் ஆட்சேபனை தெரிவித்தது. அதனை நிராகரித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சுப்பையா, நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறதே, அதற்கான காரணம் என்ன? உயர்கல்வித்துறை தரப்பிலிருந்தும் தமிழக அரசு தரப்பிலிருந்தும் நீதிமன்றத்தில் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன? தமிழக பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்கி இயற்றப்பட்ட சட்டப்பிரிவு ஒன்று தமிழக அரசு இயற்றியிருந்தது. அந்த சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழக அரசு இது தொடர்பாக சட்டளித்திருந்தது. இந்த சட்டப்பிரிவை எதிர்த்து திருநெல்வேலியைச் சேர்ந்த வெங்கடாச்சலபதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று பிற்பகல் விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கின் விசாரணை நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயண் ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசின் தரப்பில் ஆஜரான தமிழக வழக்கறிஞர் பி எஸ் ராமன் வாதிடும் பொழுது தமிழக அரசு சட்டங்களுக்கு தடை கூறி இந்த மனுவிற்கு பதிலளிக்க கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அது மட்டுமல்லாமல் சட்டங்கள் அரசியல் பல்கலைக்கழகங்களில் 2 தேர்தல்களுக்கு மட்டுமே துணைவேந்தர் தொடர்பாக தேர்தல் குழு நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த குழு விண்ணப்பங்களை வரவேற்று விளம்பரம் வெளியிட்டுள்ளது. அதுவும் ஜூன் 10ஆம் தேதிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே இப்போது தடை விதிக்கக்கூடாது என்றும் அரசு தரப்பில் பலமுறை தாக்கல் செய்ய அவகாசம் வேண்டும் என்றும் கூறினார். அதே போன்று தமிழக உயர்கல்வித்துறை சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வில்சன் துணைவேந்தர் நியமனம் தொடர்பான பல்கலைக்கழக மானியக் குழு விதித்துள்ள உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையாகும். எனவே இந்த வழக்குகளை உச்சநீதிமன்றத்துக்கு மாற்ற கோரி மனு தாக்கல் செய்துள்ளோம். இந்த அவசரமாக விசாரிக்க வேண்டிய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மனுதாரர் அரசியல் உள்நோக்கத்துடன் இந்த வழக்கை தொடர்ந்துள்ளதாகவும், எனவே இந்த தடைபுரிய ஒழுங்குக்கு பதிலளிப்பதற்கு தங்களுக்கு அவகாசம் வேண்டும். தற்போது அவசரமாக விசாரிப்பது முறையற்றது, நியாயமற்றது என்றும் அவர் வாதிட்டார். ஆனால் இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி இந்த வழக்கில் இடைக்கால தடை விதிப்பதாக உத்தரவிட்டு இந்த வழக்கில் விசாரணை தள்ளி வைத்துள்ளார். பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கிய சட்டப்பிரிவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுப்பையா. This is more than a legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.